إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை முன்வைத்து அடுத்த கேள்வி தொடுக்கப்படுகின்றது. தனது பிள்ளையை சுமந்து வருகின்ற ஒரு பெண் நபியிடம், ஏற்கனவே 3 பிள்ளைகள் மரணித்து அடக்கம் செய்திருக்கின்றேன், இந்த பிள்ளைக்காக நீங்கள் துஆ செய்வீர்களாக என வேண்டுகோள் விடுக்கின்றார். அவ்வாறு 3 குழந்தைகளை இழந்த அந்த பெண்ணுக்கு நபி அவர்கள் பதில் கூறுகின்றார், அப்படி என்றால் நீர் உமக்கும் நரகிற்கும் இடையில் மிக கடினமான உறுதியான ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டீர் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலே 147வது இலக்கத்தில் இந்த செய்தி இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம், ஹதீஸ்கள் என்பது சுவனத்தின்பால் வழிகாட்டக்கூடியவை. அதிலுள்ள விடயங்களில் எவரும் சந்தேகம் கொள்ளக்கூடாது, சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு சில ஹதீஸ்களை தப்பர்த்தம் கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. நபியின் காலத்திலேயே இத்தகைய ஒரு ஹதீஸை நபி அவர்கள் கூறி அனுப்பிய போது இதனை கொண்டு தப்பர்த்தம் கொண்டு விடுவார்கள். எனவே அவர்களுக்கு அதனை அப்படி நற்செய்தியாக சொல்லி அனுப்பாதீர்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை தடை செய்தார்கள். நபி அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே குறிப்பிடப்பட்ட இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலும் பதிவாகி இருக்கின்றது. 45வது பாடம், 47வது தலைப்பு. ஹதீஸின் உண்மையான விளக்கம் என்ன என்ற மேலதிக ஹதீஸ்களும் இதனோடு சேர்த்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. விரும்பியவர்கள் அதனை எடுத்து படித்தும் பார்க்கலாம். சுருக்கமாக தெளிவாக இந்த ஹதீஸின் கருத்தை கூறுகின்றோம். ஒரு மனிதரின் 3 பிள்ளைகள் மரணித்து விட்டால் அதுவே அவர்களுக்கு நரகிலிருந்து பாதுகாப்பு தருகின்றது என்ற சுருக்கமான இந்த செய்தி. அப்படி என்றால் யாராக இருந்தாலும் 3 பிள்ளைகள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு சுவனம் கிடைக்குமா? சுவனத்திற்காக நல்லமல் செய்யாமல் சுவனம் செல்ல முடியுமா? இது போன்ற கேள்விகள் எழுகின்றன. இஸ்லாம் தெளிவாக கூறுகின்ற உண்மை, சுவனம் செல்வதற்கான நேர்வழி அல்லாஹ்விடமிருந்து தரப்பட்டிருக்கின்றது. அதுதான் வஹி எனப்படக்கூடிய அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் ஆகும். இப்போது 3 குழந்தைகளை இழக்கின்ற ஒரு மனிதர், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், வெறுமனே இந்த காரணத்தினால் ஒருவர் சுவனம் செல்ல முடியுமா? ஒருபோதும் முடியாது. முஸ்லிமை தவிர மற்றவரும் சுவனம் நுழைய மாட்டார் என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் மிகச் சரியான ஹதீஸ் காணப்படுகின்றது. எனவே இந்த குழந்தைகள் மரணிக்கின்ற விடயத்திலும் நபி அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள், முஸ்லிம்களில் எவரேனும் ஒருவருடைய 3 குழந்தைகள் மரணித்தால் அவரை நரகம் தீண்ட மாட்டாது என்று முதல் நிபந்தனையை கூறுகின்றார்கள். 2வது நிபந்தனை, வெறுமனே குழந்தை மரணிப்பதால் சுவனம் கிடைக்காது. குழந்தை மரணிக்கின்ற அந்த சோதனையில் தனது அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் குழந்தையை இழக்கின்ற போது, யா அல்லாஹ், இந்த சோதனையில் எனக்கு இதற்குரிய நற்கூலியை தந்தருள்வாயாக என்ற எண்ணம் இருக்க வேண்டும். 3வது நிபந்தனை, இவ்வாறு இழக்கின்ற அந்த பிள்ளைகள் லம் யபுலுகு அல் ஹின்ஸ், அவர்கள் பருவ வயதை அடையாதவர்களாக, சிறார்களாக இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் நிபந்தனை விதிக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸின் மிகச் சரியான விளக்கம், யாரெல்லாம் உள தூய்மையோடு அல்லாஹ் தந்த நெருவழியாகிய குர்ஆன் சஹீஹான ஹதீஸை பின்பற்றுகின்றார்களோ அத்தகைய முஸ்லிம்களின் 3 குழந்தைகள் அல்ல, 2 குழந்தைகள் என்பதையும் தாண்டி ஒரே ஒரு குழந்தை கூட மரணித்து விட்டால் அந்த குழந்தை நாளை மறுமை நாளையில் சுவனத்தின் வாயிலிலே நின்று கொண்டு தனது பெற்றோரை தனது கைகளால் பிடித்து இழுத்து
அவர்கள் சுவனத்தில் நுழைவிக்கப்படும் வரை அந்த பெற்றோரை அந்த குழந்தை விட மாட்டாது என்று தெளிவான ஹதீஸ் இதே தலைப்பின் கீழ் இதே சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்றது. எனவே இந்த ஹதீஸின் சரியான விளக்கம், உண்மை முஸ்லிமான ஒருவர் பருவ வயதை அடைவதற்கு முன்னர் தனது குழந்தை மரணிக்கும் என்றால் அதற்காக அவர் கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்து பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படியான உண்மையான ஒரு முஸ்லிமின் குழந்தைகள் பருவ வயதை அடைவதற்கு 3 குழந்தைகள் இவ்வாறு மரணிக்கும் என்றால் அது நரகத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்கும், சுவனத்திலே நுழைவிக்கும். 2 குழந்தைகள் தான் இவ்வாறு மரணித்தார்கள் என்றால் அல்லாஹ் தனது விசாலமான அருளினால் அவர்களுக்கும் இந்த சிறப்பை கொடுக்கின்றான். ஏன் ஒரே ஒரு குழந்தை, ஒரு முஸ்லிமுடைய குழந்தை பருவ வயதை அடைவதற்கு முன்னர் மரணிக்கின்றது என்றால் ஒவ்வொரு இவ்வாறான குழந்தையும் சுவனம் செல்லும். வெறுமனே அது தனியாக சுவனம் செல்ல மாட்டாது. முஸ்லிமான தனது பெற்றோரையும் விடாப்பிடியாக அவர்களை அல்லாஹ் சுவனத்தில் நுழைவிக்கும் வரைக்கும் அடம்பிடித்து அந்த குழந்தைகள் முஸ்லிமான பெற்றோரை சுவனத்திற்கு அழைத்து செல்லும் என்பதே இந்த ஹதீஸின் சரியான, இது பற்றி விளக்கம் கூறுகின்ற பல்வேறு ஹதீஸ்களின் ஒளியில் இதன் சரியான விளக்கமாகும்.